45 அடி உயரத்தில் இருக்க முருகரை பார்க்க போகலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீக் டியூஸ்டே நானும் ஹஸ்பண்டும் அச்சரப்பாக்கம் பக்கத்தில் இருக்க நடுப்பழனி முருகர் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். இந்த கோவில் மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது. கோவில் முதல் அடிவாரத்துலேயே நமக்கு இடுமன் சன்னதி இருக்குங்க, ராஜராஜேஸ்வரி சன்னதி இருக்குது, ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது, நவகிரகங்கள் சன்னதி இருக்குது. இந்த சன்னதி சேவிச்சுட்டு அடியில் அடிவாரத்தில் இருக்க வேலுக்கு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சுங்க. நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக தாங்க இங்கே மலைக்கு ஏறி போயிருந்தோம். இது ஒரு 100 ஸ்டெப்ஸ்குள்ளே தாங்க இருக்கும். ஒரு 5லேருந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளவே ஏறிட்டோம். ரொம்பவே ஈஸியாக தாங்க இருந்தது. இந்த கோவில் டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 7:30 to 12 க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஈவினிங் ஒரு 4:30 to 7:30ங்க. மேலே ஏறி வந்ததுமே முதல்ல இருக்குது முத்தி விநாயகருங்க. அவருக்கு ஒரு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டு, இந்த கோவிலோட ஸ்பெஷலி இங்கே இருக்க மூலவர் சிலை மரகதத்தால் செஞ்சதுங்க. இங்கே இருக்க மூலவர் மரகத பாலதண்டாயுதபாணி. இந்த வீடியோட கண்டினியூஷன் பார்ட் 2ல் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 6 விளக்கெல்லாம் போட்டு சூப்பராக மூலவரை சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்த கோயிலை கட்டினவர் முத்துசாமி சித்தருங்க. அவரோட ஜீவசமாதி அங்கே இருக்குது. அதையும் சூப்பராக சாமியும் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே கீழே வந்துட்டோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பாய்.